அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களில் நாம் அனைவரும் பிரார்த்தனையில் மூழ்கி இருக்க வேண்டிய நேரத்தில் உலகம் ஒரு மாபெரும் வரலாற்று சந்திப்பில் நிற்கிறது. இன்று நாம் பேசப்போவது வெறும் செய்திகள் அல்ல. இது ஒரு தேசத்தின் தியாகம், ஒரு தலைமையின் எழுச்சி மற்றும் ஒரு சாம்ராஜ்யத்தின் ஆணவத்தின் மீதான வீரமிக்க எதிர்ப்பின் கதை. சகோதர சகோதரிகளே, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான இந்த மாபெரும் யுத்தம் இன்று 10வது நாளில் நுழைந்துள்ளது. ஆனால் இந்த 10 நாட்களில் நடந்தவை வரலாற்றின் போக்கையே மாற்றக்கூடியவை. ஆயத்துல்லா அலி காமேனியின் தியாகம், அவருக்கு பின் புதிய உச்சகட்ட தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது மகன் ஆயத்துல்லா அலி முஸ்தபாவின் வியூகம் மற்றும் ஈரானின் பதிலடிகள், இவை அனைத்தையும் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள். ஏனென்றால் நாம் பேசப்போவது மிக முக்கியமான விஷயங்கள். உலக பொருளாதாரம், எண்ணெய் விலை $200 தாண்டுவது, அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புவது, இவை அனைத்தும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. முதலில் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் வெறும் 24 மணி நேரத்தில் தொடங்கிய ஒன்றல்ல. இது பல தசாப்தங்களாக, குறிப்பாக 1979 ஈரான் புரட்சிக்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக வளர்ந்து வந்த ஒரு வெறுப்பின் வெளிப்பாடு. ஆனால் இந்த முறை அவர்கள் எதிர்கொள்ளப் போவது பழைய ஈரான் அல்ல. இது ஒரு தியாகத்தின் மூலம் புதிய வலிமை பெற்ற ஒரு தேசம். இது ஒரு மக்களின் எழுச்சி. இது ஒரு நம்பிக்கையின் வெற்றி. பகுதி 2. சகோதர சகோதரிகளே, இன்றைய யுத்தத்தை புரிந்து கொள்ள நாம் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும். 1979 ஆண்டு ஈரானில் ஷா மன்னரின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இஸ்லாமிய குடியரசு உருவான ஆண்டு. அன்று முதல் ஈரான் மேற்கத்திய சக்திகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஒரு தலைவலியாக மாறியது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஈரான் தனது சொந்த வழியில், தனது சொந்த கொள்கைகளில், தனது சொந்த மதிப்பீடுகளில் நம்பிக்கை கொண்ட ஒரு தேசமாக உருவெடுத்தது. அமெரிக்காவின் கீழ்ப்படிதல் உள்ள கூட்டாளியாக இருக்க மறுத்தது. புவியியல் ரீதியாக பார்த்தால் ஈரான் மத்திய கிழக்கின் இதயத்தில் அமைந்துள்ளது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. உலக எண்ணெயில் 20% இந்த ஜலசந்தி வழியாகத்தான் செல்கிறது. இதனால் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்பொழுதும் ஈரானை பலவீனப்படுத்த முயற்சி செய்கின்றன. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தோல்வியடைகிறார்கள். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காசாவில் மக்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த போது இஸ்ரேலின் தூண்டுதலின் பேரில் அமெரிக்கா இதே போன்ற ஒரு யுத்தத்தை தொடங்கியது. அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரானின் அணுசக்தி தளங்களை அழித்து விட்டோம், இனி அவர்களால் யுரேனியத்தை செறிவிட்ட முடியாது என்று உலகிற்கே பெருமையாக அறிவித்தார். ஆனால் சகோதர சகோதரிகளே, உண்மை என்ன தெரியுமா? அது பொய், முழுக்க பொய். அவரால் ஈரானின் அணுசக்தி கனவுகளை அழிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஈரானின் விஞ்ஞானிகளின் மனதில் இருந்த அந்த அறிவையும் உச்ச தலைவரின் திடமான விருப்பத்தையும் அவரால் குண்டு வைத்து அழிக்க முடியாது. அதனால் தான் இன்று மீண்டும் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது அவர்களின் முதல் தோல்வியை மறைக்க ஒரு பைத்தியகாரத்தனமான முயற்சி. அன்று அவர் சொன்னது உண்மை என்றால் இன்று இந்த யுத்தமே தேவையில்லை. ஆனால் அவர் சொன்னது பொய். அவர்களால் அதை அழிக்க முடியவில்லை. எனவே தான் மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஒரு தோல்வியுற்ற மனிதனின் கடைசி முயற்சி. பகுதி 3. இப்போது நாம் மிகவும் வேதனையான ஒரு பகுதிக்கு வருகிறோம். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் 24 மணி நேரங்களில் உலகமே உலுக்கிய ஒரு செய்தி வெளியானது. ஈரானின் ஷியா ஆன்மீக தலைவர், 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாட்டை வழிநடத்திய மாமனிதர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படையின் தாக்குதலில் உயிர் நீத்தார். சகோதர சகோதரிகளே, ஆயத்துல்லா அலி காமேனி வெறும் ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்ல. அவர் ஒரு சகாப்தம், அவர் ஒரு வரலாறு, அவர் ஒரு பள்ளி. 1979 புரட்சிக்கு பிறகு இமாம் கொமேனிக்கு பின் ஈரானை உலுக்கிய எண்ணற்ற புயல்களையும் போர்களையும் பொருளாதார முற்றுகைகளையும் தன் தோளில் சுமந்து தேசத்தை ஒருமுகப்படுத்திய வைரம் போன்ற தலைவர் அவர். 1980-88 ஈரான் ஈராக் போர் 8 ஆண்டுகள், லட்சக்கணக்கான உயிர்கள், இரசாயன ஆயுதங்கள், உலகம் முழுவதும் ஈரானுக்கு எதிராக. அந்த சமயத்தில் அவர் முன்னணியில் நின்றார். வீரர்களுக்கு தைரியம் சொன்னார், தேசத்தை ஒன்றாக திரட்டினார். அதற்கு பிறகு வந்த பொருளாதார முற்றுகைகள், அமெரிக்காவின் அழுத்தங்கள். ஆனால் அவர் ஒருபோதும் தலை குனிந்ததில்லை, ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டதில்லை. அவரது தியாகம் ஒவ்வொரு ஈரானியனின் நெஞ்சிலும் பற்ற வைத்த நெருப்பு. ஆனால் ஈரானின் அரசியல் கட்டமைப்பு என்பது ஒரு மனிதரை நம்பி நிற்கும் குடியரசு அல்ல. அது ஒரு திடமான, ஆழமான ஆன்மீக அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை அமைப்பு. இப்போது அந்த தலைவர் இல்லை. ஒரு தேசம் தனது தந்தை இழந்த நிலையில். அந்த 88 பேர் கொண்ட சபை கடந்த 3 நாட்களாக நடத்திய கடுமையான கலந்துரையாடலுக்கு பிறகு ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது. அந்த முடிவு உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளின் திட்டங்களை திசை திரும்ப வைக்கும் வல்லமை கொண்டது.
பகுதி 4. சகோதர சகோதரிகளை, இப்போது நாம் ஈரானின் அரசியல் கட்டமைப்பை சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடுத்து நடக்கப் போவதை புரிந்து கொள்ள இது அவசியம். ஈரான் 2 விதமான ஆட்சி கட்டமைப்புகளை கொண்டிருக்கிறது. முதல் பகுதி ஆயத்துல்லா என்கிற உச்ச தலைவர், சுப்ரீம் லீடர். இவர் தன் நாட்டின் முழுமையான அதிகாரம் பெற்றவர். இவரை வெறும் 88 பேரை கொண்ட ஒரு ஆன்மீக குழு தேர்வு செய்கிறது. ஒரு முறை தேர்வு செய்யப்பட்டால் அவர் மரணிக்கும் வரை பதவியில் இருப்பார். இவரிடம் தான் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றன? நாட்டின் ஆயுதங்கள், குறிப்பாக ஏவுகணை தொழில்நுட்பம், ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC, வெளிநாட்டு தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் அதிகாரம், போர் மற்றும் அமைதி போன்ற மிக முக்கியமான முடிவுகள் அனைத்தும் இவருக்கு கீழ்தான் ஜனாதிபதி வருகிறார். 2ஆம் பகுதி ஜனாதிபதி, பாராளுமன்றம். இவர் நாட்டின் அன்றாட நிர்வாகத்தை கவனித்தில் கொள்கிறார். சட்டம் ஒழுங்கு, உள்நாட்டு விவகாரங்கள், பொருளாதாரம் இவை அனைத்தும் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில். ஆனால் இராணுவத்துக்கு மேல் IRGC புரட்சிகர காவல்படை இருக்கிறது. அவர்கள் கையில் தான் மிசைல், தாக்குதல்கள், பதிலடிகள் எல்லாமே. இவர்களுக்கு முழுமையான அதிகாரம் கொடுத்தது வைத்திருப்பது யார்? சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா. இப்படியான சூழ்நிலையில் சாமானியரின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு 1979க்கு பிறகு முதலாவது சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹமைனி, 2வது சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமெனி, இப்போது அவர் தியாகம் செய்யப்பட்ட நிலையில் 3வது சுப்ரீம் லீடர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். யார் தெரியுமா? அவர் வேறு யாருமல்ல, தியாகம் செய்யப்பட்ட ஆயத்துல்லா அலி காமெனி அவர்களின் 2வது மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா. 1969ஆம் ஆண்டு ஈரானில் பிறந்த முஜ்தபா வெறும் ஒரு அரசியல் வாரிசு மட்டுமல்ல. அவர் தனது தந்தையின் 40 வருட ஆட்சியின் நிழலில் வளர்ந்த, ஆனால் ஒருபோதும் நிழலில் மறைந்திராத ஒரு அரசியல் மூளை. 1979 புரட்சியின் போது அவருக்கு வெறும் 10 வயது. ஆனால் அந்த புரட்சியின் கொள்கைகள் அவரது இரத்தத்தில் ஊறியிருந்தன. சிறிய வயதிலிருந்தே அரசியல் நுணுக்கங்களை, பாதுகாப்பு விவகாரங்களை, இராணுவ உத்திகளை நன்கு கற்றுக்கொண்டவர். 1981ஆம் ஆண்டிலேயே அவரது அரசியல் முதிர்ச்சியை அந்த நாடு கண்டறிய தொடங்கியது. 1989க்கு பிறகு தனது தந்தையோடு சேர்ந்து அரசியலில் இன்னும் ஆழமாக ஈடுபட்டார். இவர் சாதாரணமான ஒருவர் கிடையாது. ஏற்கனவே ஈரானின் ஆட்சி பீடத்தில் இருந்தவர். அவரது தந்தை உச்ச தலைவராக இருந்த காலத்திலேயே பல விவகாரங்களிலும் தலையிட்டு அவர் பற்றிய ஞானத்தை நிரூபித்தவர். குறிப்பாக IRGCயின் முழு கட்டுப்பாடும் அவர்களுக்கு தெரியும். நாட்டின் இராணுவ கட்டமைப்பு முழுவதும் அவருக்கு அறிமுகமானது. ஆயுத படைகளின் செயல்பாடுகள், உளவுத்துறையின் ரகசியங்கள். இப்படியான ஒருவர் தான் தற்போது சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்த தருணத்தில் அவர் தனிமையில் இருக்கிறார். அவரது தந்தை தாக்கப்பட்ட அதே தாக்குதலில் அவரது மனைவியும் மகனும் கொல்லப்பட்டனர். ஒரே நேரத்தில் தந்தை, மனைவி, மகன் 3 உறவுகளையும் இழந்த ஒரு மனிதர். ஆனால் அந்த துக்கத்திலிருந்து தான் அவரது வலிமை பிறக்கிறது. அவரது பழிவாங்கும் உணர்வு பிறக்கிறது. அவரது தீர்மானம் பிறக்கிறது. அவருக்கு நெருக்கமானவர்களாக இருப்பவர்கள் யார் தெரியுமா? முன்னாள் ஜனாதிபதி ஹசன் ரோஹானி, உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாரிஜானி, முன்னாள் வெளியுறவு அமைச்சர் முகமது ஜவாத் ஷரீஃப். இவர்கள் அனைவரும் அடிக்கடி கலந்துரையாடுபவர். இப்போது இவர் அனைவரும் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். பகுதி 6. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மிக மோசமான ரவுடித்தனமான முகத்தை உலகம் பார்த்தது. முஜ்தபாவின் தேர்வு அறிவிக்கப்படும் முன்பே ட்ரம்ப் மிரட்டல் விடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆயத்துல்லாவாக யாரை தேர்வு செய்கிறீர்களோ அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஆட்களாக இருக்க வேண்டும். எங்களிடம் அனுமதி இல்லாமல் தேர்வு செய்தால் அவர்களை தொலைத்து விடுவோம், பார்த்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு மிரட்டல். உலகின் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் உள்விவகாரத்தில் தலையிட்டு அவர்கள் தலைவராக யார் இருக்க வேண்டும் என்று சொல்வது, இது என்ன நாகரிகம்? இது என்ன ஜனநாயகம்? இறுதியில் முஜ்தபா தேர்வு செய்யப்பட்டதும் அவர் மேலும் ஆவேசமானார். முஜ்தபாவின் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்கள் அனுமதி இல்லாமல் யாராவது ஆயத்துல்லாவா தேர்வு செய்யப்பட்டால் அவர்கள் எங்கள் இலக்காக இருப்பார்கள். அவர்களை நாங்கள் தாக்கி அழிப்போம். இப்படி ரவுடித்தனமாக உலகத்தில் எந்த ஜனாதிபதியும் நடந்து கொண்டது கிடையாது. இவர் மட்டும்தான் இப்படி நடந்து கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு பேட்டியில் அவர் சொன்னார், காமேனியின் மகன் முஜ்தபா ஒரு பலவீனமான நபர். அவரை பற்றி பேசி நாங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இப்போது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனிதன் பலவீனமானவன் என்றால் உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவின் அதிபர் ஏன் அவரை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்கிறார்? ஏன் அவர் இவ்வளவு துள்ளி குதிக்கிறார்? ஏனென்றால் ஜனாதிபதியை விட அதிக அதிகாரம் கொண்ட அந்த பதவிக்கு முஜ்தபா வந்து விட்டார் என்பதை அவர் நன்கு அறிவார். அதனால் தான் அவரது குரலில் நடுக்கம், அதனால் தான் அவரது வார்த்தைகளில் வெறி. ஒரு ஜனாதிபதியை விட ஒரு உச்ச தலைவர் எப்போதும் பலமிக்கவர். அந்த அடிப்படையில் தற்போது முஜ்தபா ஈரானின் ஜனாதிபதி பஷக்ஷியனை விட பலமிக்கவனாக இருக்கிறார். பகுதி 7. இப்போது மிக முக்கியமான தகவல். ட்ரம்பின் மிரட்டல்களுக்கு ஈரான் பதில் சொல்ல காத்திருக்கவில்லை. உடனடியாக ஈரானின் முழு இராணுவமும் புரட்சிகர காவல்படையும் IRGC
பாசிச் படை ஒன்று திரண்ட புதிய உச்ச தலைவருக்கு தங்கள் விசுவாசத்தை அறிவித்தன. இது ஒரு அரசியல் ஆதரவு மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக புரட்சி மற்றும் புரட்சிகரமான உறவு. முஸ்தபா பதவியேற்ற முதல் நாளிலேயே இஸ்ரேலுக்கு எதிரான மிக கடுமையான தாக்குதல்களை ஈரானின் IRGC படைகள் முன்னெடுத்தன. குறிப்பாக இந்த தாக்குதல்கள் புதிய சுப்ரீம் லீடரின் தலைமையின் கீழ் முதல் தாக்குதல் என்று அழைத்தனர். இஸ்ரேலின் மீது என்னென்ன தாக்குதல் நடத்தப்பட்டன? 1. கனரக பாலிஸ்டிக் ஏவுகணைகள், சூப்பர்சோனிக் வேகத்தில் பாயும் ஏவுகணைகள். 2. கொத்து குண்டுகள், கிளஸ்டர் போம்ஸ். ஒரு குண்டு 24 சிறு துண்டுகளாக பிரியும். ஒவ்வொரு சிறு குண்டும் 80 குண்டுகளாக சிதறும். 24x80 1920 தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் 8 கிலோமீட்டர் பரப்பளவில். 3. கொரம் புதிய தலைமுறை ஏவுகணைகள், கொரம் 3, கொரம் 4. இவை இதற்கு முன் பயன்படுத்தப்படாதவை. 4. கத்தர் வகை ஏவுகணைகள், புதிய வகை அதிவேகம். இன்றைக்கு மட்டும் 32வது அலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதுவரை 32 முறை பெரிய அலை தாக்குதல்கள். குறிப்பாக தாக்கப்பட்ட இடங்கள்: ஹைஃபா துறைமுகம், இஸ்ரேலின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கும் இடம். தெல் அவிவ், காசா மாதிரி காட்சிகள். அல் அரிஜானியின் எச்சரிக்கை: ஹார்முஸ் ஜலசந்தி யாருக்கும் பாதுகாப்பானது அல்ல. பகுதி 8. சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்கு வருகிறோம். இது யுத்தத்தை விட மிக முக்கியமானது. இது உலக பொருளாதாரத்தை மாற்றக்கூடியது. ஈரானின் IRGC மாபெரும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெட்ரோல் விலைகள் $200 தாண்டப் போகிறது. நாங்கள் பெட்ரோலியம் சார்ந்த எண்ணெய் வயல்களை நோக்கி எல்லா நாடுகளிலும் தாக்குதல்களை நடத்துவோம். இது வெறும் வார்த்தை பிரயோகம் அல்ல. ஈரானுக்கு அதை செய்யும் ஆற்றல் உண்டு. ஏன் தெரியுமா? உலக எண்ணெயில் 20% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஈரான் உலகின் 8வது பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளர். ஈரான் உலகின் 3வது பெரிய LNG இயற்கை எரிவாயு இருப்பு கொண்ட நாடு. இன்று ஈரானின் உச்ச பாதுகாப்பு சபையின் தலைவர் அல் அரிஜானி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பிராந்தியத்தில் இருக்கும் வரை ஹார்முஸ் ஜலசந்தியில் எந்த பாதுகாப்பும் இருக்காது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான எந்த கப்பலும் இங்கு வந்தால் அவை எங்கள் இலக்காகும். இதன் அர்த்தம் என்ன? பிரான்சின் அதிபர் மக்ரோன் இன்று அறிவித்தார், நாங்கள் 2 போர் கப்பல்களை செங்கடலுக்கு அனுப்புகிறோம். ஆனால் லாரிஜானி பதிலடி கொடுத்தார். இது தற்கொலைக்கு சமமானது. ஏனென்றால் ஹவுதிகளின் செங்கடலில் அமெரிக்க கப்பல்களுக்கு அடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பிரான்ஸ் கப்பல்கள் என்ன செய்யும்? பகுதி 9. இப்போது மிக முக்கியமான திருப்புமுனை. மத்திய கிழக்கின் அரபு நாடுகள் பல தசாப்தங்களாக அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்தவர்கள் இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புகிறார்கள். ஃபைனான்சியல் டைம்ஸ் மற்றும் அல் ஜசீரா வெளியிட்ட முக்கிய செய்தி: சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், கத்தார் இந்த 4 நாடுகளும் அமெரிக்காவுடனான தங்களது ஒப்பந்தங்களை முற்றிலும் முறித்துக்கொள்ள தயாராகி வருகின்றன. என்னென்ன ஒப்பந்தங்கள்? புதிய முதலீட்டு உறுதிமொழிகளை நிறுத்துதல், ஏற்கனவே செய்த ஒப்பந்தங்களை இடைநிறுத்துதல், புதிய பிசினஸ் ஒப்பந்தங்களை செய்யாமல் இருப்பது, நாட்டின் சொத்துக்களின் பங்குகளை விற்பனை செய்யாமல் இருப்பது. ஏன் இந்த மாற்றம்? ஏனென்றால் இந்த யுத்தம் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை உண்டாக்கியுள்ளது. துபாயின் நிலை: உலக சந்தைய துபாய் தான். இப்போது துபாய் பாதுகாப்பற்ற நாடாக மாறிவிட்டது. முதலீட்டாளர்கள் வெளியேற ஆரம்பித்து விட்டனர். புதிய முதலீட்டாளர்கள் வர மறுக்கின்றார்கள். சவுதி அரேபியாவின் நிலை: $500 பில்லியன் நியோம் திட்டம். உலகின் மிக பாதுகாப்பான முதலீட்டிடமாக காட்டிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது அந்த திட்டமே நிச்சயமற்ற நிலையில். புதிய முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். ஏற்கனவே போட்ட காசை திருப்பி எடுக்கவும் முடியாது. விளையாட்டு ஸ்பான்சர்ஷிப்: ரொனால்டோ போன்ற வீரர்களுக்கு $1 பில்லியன் கொடுத்தார்கள். அல் நாசர் கிளப்புக்கு மிகப்பெரிய ஸ்பான்சர்ஷிப். இப்போது இவை அனைத்தையும் நிறுத்த திட்டமிட்டுள்ளனர். புதிய விளையாட்டு ஸ்பான்சர்ஷிப் எதுவும் கொடுக்க மாட்டார்கள். எரிசக்தி நிலைமை: கத்தார் LNG உற்பத்தியை முழுவதுமாக நிறுத்தியுள்ளது. எண்ணெய் எரிவாயு வருமானம் குறைந்து வருகிறது. கப்பல் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. 3200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு செலவுகள்: அமெரிக்காவை நம்பி இருந்தவர்களுக்கு இப்போது தாங்களே பாதுகாப்பு செலவு செய்ய வேண்டும். பாதுகாப்பு செலவுகள் உச்சம் தொட்டுள்ளன. அமெரிக்காவுக்கு நாம் தான் கொடுக்க வேண்டிய நிலைமை. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த நாடுகள் அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்வது, புதிய ஒப்பந்தங்களை போடாமல் இருப்பது போன்ற முடிவுகளுக்கு வந்திருக்கின்றன. பகுதி 10. இந்த நிலையில் எமிரேட்ஸின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒருவரான கலாப் அல் ஹப்தோர் அமெரிக்க அதிபருக்கு நேரடியாக ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார். இவர் யார் தெரியுமா? காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப காசா அமைதி வாரியத்துக்கே பல $1 பில்லியன் தர முன் வந்தவர். அவ்வளோ பெரிய தொழிலதிபர். அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் எழுதியிருப்பது: ஈரானுடன் யுத்தத்துக்கு எங்கள் பிராந்தியத்தை இழுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் யுத்தம் செய்ய விரும்பினால் செய்யுங்கள். ஆனால் எங்களை ஏன் இழுத்து விட்டீர்கள்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? எந்த அடிப்படையில் இந்த ஆபத்தான முடிவை நீங்கள் எடுத்தீர்கள்? அவர் மேலும் சொல்கிறார், கடந்த ஆண்டு பிப்ரவரி மார்ச்சில் மத்திய கிழக்கு அமெரிக்க அதிபர் வந்தபோது சவுதி அரேபியா $2 டிரில்லியன் கொடுத்தது. கத்தார் $2 டிரில்லியன் கொடுத்தது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் $2 டிரில்லியன் கொடுத்தது. மில்லியன் அல்ல, பில்லியன் அல்ல, ட்ரில்லியன் கணக்கில்
பணம் கொடுத்தோம். இவ்வளவு பணத்தை கொடுத்த எங்களுக்கு கேட்க உரிமை இல்லையா? அந்த பணம் எங்கே போனது? அந்த பணத்தை நாங்கள் கொடுத்தது என்னதிற்காக? அமைதியாக இந்த பகுதி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. இப்போது அந்த அமெரிக்காவே எங்களை போருக்குள் இழுத்து விட்டதே. அரபு நாடுகளை நீங்கள் வாயை திறந்து கேளுங்கள், உங்களுக்கு கேட்க உரிமை இருக்கிறது. இந்த பணம் எங்கே போனது? நீங்கள் கொட்டி கொடுத்த பணம் எல்லாம் எங்கே போனது? அமைதிக்காக கொடுத்தோமா? எங்கள் மீதே துப்பாக்கியை திருப்புவதற்காக கொடுத்தோமா? இது வெறும் ஒரு தொழிலதிபரின் கோபம் அல்ல. இது பல தசாப்தங்களாக அமெரிக்காவின் அடிபணிந்த கூட்டாளிகளாக இருந்த அரபு நாடுகளின் மனதில் எழுந்துள்ள ஒரு புதிய விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு. பகுதி 11. இப்போது இன்று நடந்த தாக்குதல்களை விரிவாக பார்க்கலாம். புதிய உச்ச தலைவர் பதவியேற்ற முதல் நாளே ஈரான் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. IRGC அறிவிப்பு. ஈரான் அதனுடைய தாக்குதல் நடவடிக்கைகளை எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் செய்த குற்றத்திற்கு வருந்தும் வரை நிறுத்த மாட்டாது, தொடர்ந்து நீடிக்கும் என்று சொல்கிறார்கள். 1. ஹைஃபா துறைமுகம். இஸ்ரேலின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பலமுறை தாக்கப்பட்டது. ஹிஸ்புல்லாவும் ஈரானும் இணைந்து தாக்குகிறார்கள். எண்ணெய் கிடங்குகள் தீப்பற்றி எரிகின்றன. 2. தெல் அவீவ். காசா மாதிரியான காட்சிகள். அனடோலு நியூஸ் ஏஜென்சி வீடியோ வெளியிட்டுள்ளது. மக்கள் பதுங்கு குழியில் ஒளிந்துள்ளனர். 3. குவைட் அலி அல் சாலம் விமானப்படை தளம். அமெரிக்காவின் 5வது கடற்படை முகாம். தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் நிறுத்தப்பட்ட இடம். ட்ரோன் தளம். எரிபொருள் கிடங்குகள் சேதம். எரிவாயு தொட்டிகள் மீதும் தாக்குதல். 4. புதிய ஏவுகணைகள். கொரம் 3, கொரம் 4 3ஆம் மற்றும் 4ஆம் தலைமுறை கத்தர் வகை ஏவுகணைகள் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது. 32வது அலை தாக்குதல். 5. இஸ்ரேலிய ஊடக இருட்டடிப்பு. அல் ஜசீரா பத்திரிகையாளர் தகவல். இஸ்ரேலுக்கு இராணுவ தணிக்கை உச்சத்தில் உள்ளது. ஊடகவியலாளர்கள் முடக்கப்படுகிறார்கள். நாங்கள் செய்தி சேகரிக்க அனுமதிக்கப்படவில்லை. கண்ணுக்கு முன்னால் ஏவுகணை விழுவதை பார்த்தும் சொல்ல முடியவில்லை. இன்று ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்பட்டுள்ளார். இவை அனைத்தும் என்னத்தை காட்டுகின்றன? இஸ்ரேலுக்கு அவ்வளவு கடுமையான அடி விழுந்துள்ளது. அவர்கள் பலவீனமாகி விடக்கூடாது என்பதற்காக தங்கள் மீதும் விழும் அடிகள் வெளியே தெரியாமல் தடுக்கிறார்கள். பகுதி 12. சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் ஈரானின் புதிய வியூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானின் குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் உண்மையான நோக்கம் ஈரானை பிளவுபடுத்துவதாகும். ஈராக்கை பிளவுபடுத்தியது போல குர்துகள் ஒரு பக்கம், சியாக்கள் ஒரு பக்கம், சுன்னிகள் ஒரு பக்கம் என்று பிரித்தது போல ஈரானையும் பிரிக்க முயற்சிக்கிறார்கள். ஈரானின் எண்ணெய் வளத்தை அபகரிக்க முயற்சிக்கிறார்கள். ஈரானின் எரிசக்தி. உலகின் 3வது பெரிய LNG இருப்பு. உலகின் 8வது பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளர். தடைகள் நீங்கினால் முதலிடத்திற்கு செல்லும் சாத்தியம். ரஷ்யாவின் ஆதரவு. இன்று விளாடிமிர் புட்டின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபாவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தந்தையின் பணியை முஸ்தபா சிறப்பாக செய்வார் என்று நம்புகிறேன். தெஹ்ரானுக்கு எங்கள் உறுதியான ஆதரவு எப்போதும் உண்டு. ரஷ்யாவும் ஈரானும் நெருங்கிய நட்பு நாடுகள். எங்கள் நட்பு தொடரும். மொசாதின் சூழ்ச்சிகள். இன்று துருக்கி மீதும் அசர்பைஜான் மீதும் சைப்ரஸ் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடந்ததாக செய்தி வெளியானது. ஆனால் ஈரான் உடனடியாக மறுப்பு தெரிவித்தது. துருக்கியை நோக்கி எந்த தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தவில்லை. அசர்பைஜானை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை. சைப்ரஸை நோக்கி இதுவரைக்கும் தாக்குதல் நடத்தவில்லை. இது மொசாதின் சூழ்ச்சி. துருக்கி மீது தாக்குதல் நடத்தி துருக்கியை ஈரானுக்கு எதிராக திருப்புவது. அசர்பைஜான் மீது தாக்குதல் நடத்தி அவர்களுடன் ஈரான் மோத வைப்பது. ஆனால் ஈரான் இந்த சூழ்ச்சியில் புரிந்து கொண்டு உடனடியாக மறுப்பு தெரிவித்துள்ளது. பகுதி 13. இப்போது மிக முக்கியமான வளர்ச்சி. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றான ரஷ்யா ஈரானுக்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளது. 3 நாட்களுக்கு முன் UKவில் உள்ள ரஷ்ய தூதுவர் வெளிப்படையாக அறிவித்தார், நாங்கள் ஈரானுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று அப்பாஸ் அராக்சி NBC தொலைக்காட்சியில் கூறினார், எங்களுக்கு ரஷ்யாவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அவர்கள் எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று புதின் நேரடியாக அறிவித்தார். நான் நம்புகிறேன் முஜ்தபா தனது தந்தையின் பணியை சிறப்பாக தொடர்வார். தெஹ்ரானுக்கு எங்கள் உறுதியான ஆதரவு எப்போதும் உண்டு. எங்கள் நட்பு தொடரும். இது என்ன காட்டுகிறது? இது வெறும் ஈரானின் யுத்தம் மட்டுமல்ல. இது ஈரான், ரஷ்யா, சீனா இவர்களின் கூட்டணி. அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான கூட்டணி. ஐரோப்பாவின் நெருக்கடி. ஐரோப்பிய ஒன்றியத்தில் வெளியுறவு கொள்கை தலைவர் இன்று எச்சரிக்கை விடுத்தார். இந்த யுத்தம் ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்கியுள்ளது. மிகப்பெரிய அளவில் எரிசக்தி விலைகள் அதிகரித்து வருகின்றன. நேட்டோ நட்பு நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வோன் டெர் லயன் எரிசக்தி நெருக்கடி மிக மோசமான நிலையை அடைந்துள்ளது என்று கூறுகிறார். பகுதி 14. சகோதர சகோதரிகளை, இப்போது நாம் ஒரு தொழில்நுட்ப அதிசயத்தை பார்க்க போகிறோம். ஈரான் எப்படி இஸ்ரேலின் மிக நவீன ட்ரோன்களை கைப்பற்றுகிறது என்று. ஹெம்ஸ் வகை ட்ரோன்கள் 2024 காசா யுத்தத்தில் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது. 2026 ஈரான் யுத்தத்தில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்படுகிறது. 35,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது. 15 மீட்டர் நீள சிறகுகள். முழு உளவு திறன் கொண்டது. ஈரானின் தொழில்நுட்ப மேன்மை. இந்த ட்ரோன்கள் ஈரானின் கட்டுப்பாட்டில் பறக்கும் போது ஈரான் என்ன செய்கிறது? ஒன்று
இஸ்ரேலின் கட்டுப்பாட்டு சிக்னலை துண்டிக்கிறது. 2 ட்ரோனின் கட்டுப்பாட்டை ஈரான் எடுத்துக்கொள்கிறது. 3 அதை ஆட்டோமேட்டிக் முறையில் தரையிறக்குகிறது. 4 பின்னர் ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்து அதே தொழில்நுட்பத்தை ஈரானை பயன்படுத்துகிறது. அல் ஜசீரா அரபு பதிப்பு இது பற்றி ஒரு தனி கட்டுரையை வெளியிட்டுள்ளது. இது ஈரானின் தொழில்நுட்ப மேன்மையை காட்டுகிறது. பகுதி 15. இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் இன்று பயந்து கொண்ட பல செய்திகள் அல் ஜசீரா போன்ற நம்பகமான ஊடகங்களில் இருந்து வந்தவை. அல் ஜசீரா கத்தருக்குரியது. கத்தர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அல் ஜசீரா நேர்மையாக உண்மையான செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் நினைத்திருந்தால் இதற்கு மாற்றமான செய்திகளையும் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் தங்கள் தொழில்முறை கடமையை சரியாக செய்கிறார்கள். ஈரானின் கை ஓங்கி இருக்கிறது என்கிற செய்திகளை, உண்மையான காட்சிகளை அவர்கள் தொடர்ந்து ஒளிபரப்பி வருகிறார்கள். இது பத்திரிகை துறையின் மிக உயர்ந்த முன்மாதிரி. பகுதி 16. சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்த்தது போர்க்களங்களை, ஏவுகணைகளை, தாக்குதல்களை. ஆனால் இவை அனைத்திற்கும் அப்பால் இது மனித உயிர்களை பற்றியது. இது ஒரு தேசத்தின் சுதந்திரத்திற்கான போராட்டம். இது அடக்குமுறைக்கு எதிரான நீதியின் குரல். ஆனால் நாம் மறந்துவிடக்கூடாது, போரில் ஒருபோதும் வெற்றி இல்லை. உண்மையான வெற்றி அமைதியில் மட்டுமே உள்ளது. இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் இறுதி 10 நாட்களில் நாம் அனைவரும் ஏக இறைவனிடம் பிரார்த்திப்போம். எங்கள் பிரார்த்தனை, ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிற்க வேண்டும். மத்திய கிழக்கு முழுவதும் அமைதி பூக்க வேண்டும். பாலஸ்தீன மக்கள் விடுதலை அடைய வேண்டும். காசாவில் படுகொலைகள் நிற்க வேண்டும். மனித குலம் முழுவதும் அன்பாலும் கருணையாலும் நீதியாலும் வழிநடத்தப்பட வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் சகோதர சகோதரிகளை பாதுகாப்பாயாக. அவர்களின் நாடுகளை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு வெற்றியை தருவாயாக. அடக்குமுறையாளர்களை அடக்குவாயாக. இந்த உலகில் அமைதியை நிலைநாட்டுவாயாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த உண்மைகளை உங்கள் நண்பர்களுடன், குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் எழுப்புவோம். நீதிக்காக குரல் கொடுப்போம். அமைதிக்காக குரல் கொடுப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.